ஹாய் தலைவா தலைவீஸ், நான் தான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46. இன்றைக்கி வந்து நம்ம வந்து டூர் பஸ் ஓட்டல. இன்றைக்கி வந்து நம்ம லைன் பஸ் தான் ஓட்ட போகிறோம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு லைன் பஸ் தாங்க. ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஹில்ஸில் ஓட்டுறது. நான் இது வரைக்கும் ஹில்ஸில் ஓட்டுறதில்ல. இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னென்னா, இந்த ஹில்ஸில் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்ட போகிறோம். அதாவது இது கேமுன்றனால நான் ஸ்பீடாக ஓட்ட போகிறேன்றேன். ஹில்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டங்க ஸ்பீடாக ஓட்டுறதுலாம். அதுக்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஓகே, அதை பற்றி பேசுனா அதுக்கு ஒரு நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி வந்து பேசஞ்சர்லாம் ஏற்றிட்டேன். ஸோ அதை வந்து வீடியோ நான் கவர் பண்ணல. ஏன்னா நான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்க போகிறேனே நான் வந்து ஒரு ஐடியாவிலே இல்லை. சரி, பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்குது, வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து வீடியோ எடுத்தேன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பஸ் ஓட்டுறோன்னா, கிருஷ்ணா பஸ் தான் ஓட்டுறோங்க. அதாவது என்னோடய மோஸ்ட்டு ஃபேவரட் பஸ்ஸுன்னே நான் சொல்லலாம். ஏன்னா இந்த பஸ்ஸு வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதாவது கலர்லேயும் சரி, இந்த பஸ்ஸோட லென்த்துலையும் சரி, அந்த பஸ்ஸோட ஃபேஸும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாரி இந்த பஸ்ஸில் எனக்கு என்ன பிடிக்குன்னா, இந்த பலூன் வந்து சைடில் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு இன்னும் ரொம்பவே பிடிக்கும். அதேமாரி வந்து ஃபஸ்ட்டு மொத்தம் 3 மேலே வச்சுருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு எடுத்துனோடனே நேம் போர்டு வந்து சேலம், திண்டுக்கல் என்னமோ வச்சுருப்பாங்க. அது வந்து மாதிரி டூர் பஸ்க்கு ஏற்ற மாரி பிளாங்காக போர்டு வச்சிரும். ரெண்டாவது இது வந்து என்னன்னா, ரெண்டாவது கிளிக் பண்ணோன்னா தான் இந்த சைடில் இந்த பார்க்குறீங்களா, இந்தமாதிரி பலூன்லாம் வரும். மூணாவது வந்து எடுத்துனா BS3 ஸ்டேரிங்கில் இருக்கும். அதாவது நார்மலாக BS3 ஸ்டேரிங் தான் இருக்கும். எனக்கு BS4 வச்சு ஓட்ட தான் பிடிச்சிக்குது. ஏன்னா இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா அந்த டேர்னிங் திருப்பும் போதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு திருப்புறோம்லாம் எனக்கு கொஞ்சம் கிளியராக காட்டுது. அதனால் எனக்கு வச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சின்னா நீங்கள் BS3 கூட வச்சுருக்கலாம். ஏன்னா அந்தமாரி நார்மலாக ரொம்ப BS3 இருக்கும். அந்த தேர்டு இது அந்த பட்டன் எடுத்துனோடனே BS4 மாறிடும். ஓகே, நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்துட்டேன். கொஞ்சம் நம்ம இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு பார்க்கறதுக்கே ஒரு கேரளா ஃபீல் வருது. ஏன் எனக்கு வந்து கேரளா ஃபீல் வருது நான் சொல்கிறேன்னா, நான் ஒரு வாட்டி எப்போ சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு 4வது படிக்கும்போது ஐயப்பன் கோயிலுக்கு வந்து நான் மாலை போட்டுன்னு போனாங்க. அப்போ போகும்போது எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பா வந்து வழிகட்டாயமாக வந்து மாலை போட்டு கொண்டு போனாங்க. ஏன்னா அப்போ நான் 4வது படிச்சல, எனக்கு அதில் ஆனால் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்தமாரி வெளியில் இதுமாரி நேச்சுரல் பிளேஸ் போனால் கூட அப்போலாம் நான் என்ன பண்ணுவேன், தூங்கினே நம்ம வந்து பஸ்ஸில் போயிட்டாங்க. ஏன்னா எனக்கு இந்தமாரி பஸ்ஸில் போனால் வந்து அந்த வாமிட் ப்ராப்ளம்லாம் எனக்கு கொஞ்சம் இருக்குது. அதனால் நான் வந்து பஸ்ஸிலலாம் போகும்போது தூங்கின்னு தான் போவேன். அதனால் அப்போல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணால் கோயிலுக்கு வரேன்னு சொல்லி வேண்டியிருந்தேன் சபரிமலைக்கு. அப்போ வந்து நான் போகும்போது நைட்டு தான் போனாங்க. அப்போவே வந்து அந்த நைட்டு நேரத்தில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வியூவாக அந்த மாதிரி ரோடெல்லாம் வளைஞ்சி போகிறது, இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி சைட்லலாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. எனக்கும் அந்தமாரி இப்போ போகணுன்னு ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, வருஷத்தில் ஒரு வாட்டி தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க. சரி விடுங்க, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாட்டா நம்ம இப்போ வந்து கஷ்டப்பட்டு போயின்னு இருக்கிறோங்க. நம்ம வந்து சேலஞ்சின்ற பேரில் வந்து வேகமாக ஓட்டுக்கிறேன். தப்புன்னு ஆப்போசிட்லேயே எவனா வந்துட்டானா அவ்வளோதான். ஓகே, நாம் வந்து போயினே இருக்கிறோம். இது வேறு மேப் வேறு எப்போ முடியும்னு தெரியல. சரி வாங்க பார்த்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்து உண்மையாலுமே வந்து இந்த கேமை வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த கேமை வந்து நான் ப்ளே பண்ணுறேங்க. அதனால் எனக்கு ஓரளவுக்கு ஸ்டார்டிங்லாம் வந்து சும்மா இப்படி லெஃப்ட்டில் ஒரு குத்து, ரைட்டில் ஒரு குத்துன்னு சொல்லி நம்மளும் உடச்சினே இருப்பேன். சரி இருங்க, இந்த இடத்துல பார்த்தா குணாக்கோ கை ஞாபகம் எனக்கு வந்து கீழே இறங்கி போய் ஒரு வீடியோ எடுப்போம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் இல்லை, அதையும் தாண்டி புனிதமானது, அபிராமியே தாலாட்டும் சாமியே. சரி போதும் விடுங்க, நான் பாடி உங்கள் காதுலேருந்து ரத்தம் வந்துட போகுது. ஐயோ, டான்ஸ் ஆடுறது என்னமோ நல்லா தான் இருக்குது. ஆனால் கால் பயங்கரமாக வலிக்குதே, என்ன பண்ணுறதுனால சுத்தமாக தெரியல. இந்த இடத்துல யாரும் ஒருத்தன் டான்ஸ் ஆடுனுக்கிறான், பார்க்காம அம்மானு போயினே இருக்கிறான். தப்பு ஆனால் என் மேலே தாங்க இருக்குது. ஏன்னா இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, அதுவும் இறங்குற இடம் வேறு. இந்த இடத்துல வேறு இறங்கி நாம டான்ஸ் ஆடுனுக்கிறேன். பார்க்குறேன் ஆனால் நினச்சா நான் லூசுன்னு நினச்சிடுவாங்க. அதனால் நம்ம முன்னாடியே நம்ம கிளம்பி போயிடலாம். ஓகே, ஆனால் நல்லா இருக்குதுங்க இந்த பிளேஸு. கேமில் வந்து நல்லா வந்து இந்த இடத்துல நல்லா கிராஃபிக் பண்ணிக்கிறாங்க. எப்படியோ நம்ம வந்து பார்த்து வலிச்சிட்டு ஐயோ கண்ட்ரோல் மீது நோ பார்த்து ஓகே. இந்த டேர்னிங் பாயிண்ட் வரும்போது தாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் இந்தமாரி ஹில்ஸ் ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது வந்து கொஞ்சம் பிரேக் அடிச்சு தான் இருப்பேன்னா அப்போவே நிறைய டேமேஜ் ஆகும். அதாவது ஒரு 100% வந்து நான் பஸ்ஸை வந்து இந்த ஸ்டார்டிங் எடுக்கிறேன்னா எண்டிங்லலாம் வந்து ஒரு 72% வந்து வந்துடும். அதாவது ஒரு 50% வந்து நான் பஸ்ஸை டேமேஜ் பண்ணிடுவேன். ஆனால் இப்போ அந்தளவுக்கு இல்லைங்க. ஏன்னா வந்து ஒரு 3 வருஷம் வந்து கேம் ப்ளே பண்ணுறதுனால ஓரளவுக்கு வந்து என்னால் கேம் வந்து மேனேஜ் பண்ணி விட முடியும். இப்போ வந்து 100க்கு ஒரு 2% தாங்க டேமேஜ் ஆகும் ஒரு மேப்பில் நான் ஓட்டினேன்னா. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்தமாரி இந்த கேம் வந்து விளாட்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் மட்டும் ஸ்பீடாக அடிச்சுன்னு போகிறேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சிங்க. டைமுக்குள்ளே நம்ம மட்டும் வந்து போய் பேசஞ்சரை வந்து பஸ் ஸ்டாண்டில் இறக்கி ஆகணும். நிறைய பேர் வந்து டிரைவர்ஸ் வந்து எதுக்கு இந்தமாரி வேகமாக ஓட்டுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து டிரைவர்ஸை வந்து திட்டுறீங்க. ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னா, அவங்க வந்து வேகமாக ஓட்டணும்னு சொல்லலாம் ஓட்டலாங்க. ஏன் அவங்களுக்கு வந்து டைமிங் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. ஏன்னா டைமிங் வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் மற்ற பஸ்ஸோட டைமிங் போனாலும் அந்த பஸ்ஸு டிரைவர் வந்து நிறைய பேட் வேர்டு யூஸ் பண்ணலாம் வந்து கேட்பார். அதனால தான் அந்தமாரி எதுக்கு வந்து பேச்செல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து வேகமாக ஓட்டுறாங்க. அதான் லாபம் சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரெண்டாவது விஷயம். மற்றவங்ககிட்ட நம்ம கேள்வி வாங்காமல் திட்டு வாங்காமல் போகணுன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பஸ்ஸு வேகமாக ஓட்டுறாங்க. இல்லைனா அவங்க ஏன் வந்து வேகமாக ஓட்டணும்னு அவங்களுக்கு என்ன ஆசையா? சும்மா சொல்லணும்னு சொன்னிச்சிங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இவன்னா இன்னும் உருட்டினே இருக்கிறான், போகவே மாட்டான். ஒரே தலைவலியாக இருக்குதுப்பா இவனும் கூட. இவன் யாரா போய் ஆப்போசிட்டில் சொருவி வச்சுக்கிறான். அதை லூசு பையில பார்க்கிங் லைட்டை ஓரமாக வண்டி நிப்பாட்டி தாண்டா போடுவாங்க, நீ நடுவில் நிப்பாட்டி போட்டுனுங்கிற. குடிபோதக்காரன் போல இருக்குது பாருங்கள். அவனால் வந்து இறங்கி போய் ஹெல்ப் பண்ணலாமா? வேணாம், சின்ன டாடா ஐசி அதுவாக இருந்தால் நம்ம தள்ளி ஹெல்ப் பண்ணிடலாம். அதுவும் இது வேறு இறக்கம் வேறு, பஸ்ஸை கண்டிப்பாக நம்மளால் நவுத்தவே முடியாது. நம்ம பஸ்ஸை வச்சு இடித்தாலும் நம்ம பஸ்ஸுக்கு டேமேஜ் ஆகும். இந்த மேப்பில் வேறு ரிப்பேர் பண்ணுற ஷாப்பே இருக்குது, அதோட ஸ்பீடு கம்மியாயிடும். சரி போகலாம். ஓவர் டிராஃபிக்காக இருக்குது. நீங்களாம் பின்னாடி வாங்க, எதுக்கு வந்து முன்னாடி போகிறீங்க? அது இந்தமாரி வந்து டேர்னிங்லாம் ஓவர்டேக் பண்ண போது தப்பு தான். இன்னும் டைம் ஆகுது வேறு. ஏன்னா வந்து வீடியோவே வேறு வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சாகணுமா? அதான் ஓகேங்க. இந்த மேப்போட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த மேப்பு வந்து நம்ம எண்ட் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு மேப்புக்கு வந்து நம்ம போயிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது நம்ம பார்த்துக்கலாம். நம்ம தான் அந்த பக்கம் ஏறி போயிட்டோமா? ஓகே, நான் டாடா சிமாமா வரட்டா? ஐயோ, அவருக்கு சாரி சொல்லிக்கிட்டே இவரு சொல்லி இருப்பேன். கொஞ்ச நேரத்தில் நான் ஸ்பாட் அவுட் ஆகிட்டு இருப்பேன். ஓகேங்க, நம்ம அப்படியே போயினே இருப்போம். செகண்ட் மேப் இன்னும் முடிய போத கேட்டை தாண்டிட்டேன்னா அது முடிஞ்சிருக்கணுமே. மேப்பில் பார்த்தா தெரிஞ்சிடும் முடியுதா இல்லையான்னு. அங்கேருந்து டேர்னிங் பாயிண்ட்லேயே வந்துடு. ஓகேங்க, முடிஞ்சிடுச்சிங்க. நம்ம நெக்ஸ்ட்டு மேப்பில். ஸோ இந்த மேப் தாங்க, இந்த மேப்பில் தான் நம்ம வந்து போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்மளை வந்து லாஸ்ட்டு மேப்பில் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஏன்னா எனக்கு வந்து வீடியோ வந்து எத்தனை நிமிஷம் போகணுன்னு தெரில. நான் அதனால் வந்து நடுவில் இருக்கிற 2 மேப்பை வந்து நான் இதில் வீடியோவில் காட்டல. நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக போடுறாங்க, அதனால் வந்து கோச்சிக்காதீங்க. ஓகேங்க, இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்கறதா கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்க, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து பஸ் ஸ்டாண்டு தான் போயின்னு இருக்கிறோம். ஏங்க நானே இப்போ தாங்க கவனிக்கிறேன். நம்மன்னு வந்துன்னு சொல்லி வந்துன்னு அதை மட்டும் தான் சொல்லி நிற்கிறேன், வேறு எதுவுமே பேச மாட்டேறேன். அது ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு வீடியோ இல்லைல்ல, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசுகிறேன். அதனால தான் வந்து எனக்கு லைட்டாக வந்து குளருது. அதனால் பெருசாக எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் அடுத்தபடியிலேருந்து என்னோடய பெஸ்ட்டு தரேன். ஓகே, உள்ளே போய் மாதம் ஒரு என்ட்ரி. ஓ, அந்த வழியா? ஒவ்வொரு வாட்டியும் வந்து மாதம் என்ட்ரி தரலான்னு பார்க்குறேன், ஒவ்வொரு வாட்டியும் ஃபியூஸ் போயிடுது. சரி ஓகேங்க, நம்ம விடைபெற வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது கிங் ஆஃப் ட்ராவலர் 46. சீக்கிரம் இறங்குங்க. அடுத்த பஸ் எங்கே போகணும் யாருக்குமே தெரியாது. இறங்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் பேமெண்ட்டை பே பண்ணுறேங்க. ஓகே, இந்த ட்ரிப்புக்கு நம்ம எவ்வளோ வந்து கிடச்சிருக்குது? சூப்பருங்க. நாம் இந்த ரைடுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ எனக்கு ஏற்ற பேமெண்ட்டு தான் 52,550 ரூபா தந்துக்கிறாங்க. வரட்டாமாமே.